முகத்துவாரத்தில் ஒரு ரெகுலேட்டர் அணை கட்டுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை அகலப்படுத்தவும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைச்சர் பெருமக்களுக்கும் காவிரி தண்ணீரை தேக்கி வைத்து விவசாயம் செய்ய ஏதுவாக அமையும் என்பதை ஓடம்போக்கி ஆற்றின் முகத்துவாரத்தில் ஒரு ரெகுலேட்டர் அணை கட்டுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ஓடம்போக்கி ஆற்றில் திருக்கண்ணங்குடியில் ஒரு தடுப்பணை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூரிலிருந்து வருகின்ற பாண்டவை ஆற்றில் என் தொகுதிக்கு உட்பட்ட இறையாங்குடி கிராமத்தில் ஒரு ரெகுலேட்டர் கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வெள்ளையாற்று வடிகாலில் மகிழியில் கட்டப்பட்டுள்ள ரெகுலேட்டர் பழுதடைந்து உள்ளதால் கடல் நீர் உப்பு புகுந்து விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகி வருகிறது. ஆகையால் போர்க்கால அடிப்படையில் இந்த ரெகுலேட்டரை சரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூண்டி முதல் வேட்டைக்காரன் இருப்பு வரை உள்ள பல ஆயிரம் ஏக்கர் விஸ்திரம் உள்ள ஒரு அலம் எனது தொகுதியில் உள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் நன்னீர் தேக்கி வைத்து விவசாயம் செய்வதோடு மட்டுமல்லாமல் கீழையூர் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றியம் 2 ஒன்றியங்களிலும் குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் போதுமான நிதியை ஒதுக்கி இந்த அலத்தின் கரையை ஆழப்படுத்தவும் ஆழத்தை அகலப்படுத்தவும் உரிய கவனம் செலுத்தி எனது தொகுதி மக்களின் நீர் பஞ்சத்தை போக்கவும் விவசாயிகள் பலன் பெறவும் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என தொகுதிக்கு உட்பட்ட மானாவாரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி கொண்டான் ஆற்றின் விழுந்தாமாவடி இரவை பாசன திட்டம் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் திருப்பூண்டி, புதுப்பள்ளி, விழுந்தாமாவடி, வேட்டைக்காரன் இருப்பு மானாவாரி விவசாயிகள் இந்த இரவை பாசன திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர். இதற்கு முன்பு 4 நீர்மூழ்கி மோட்டார் இயங்கி வந்த நிலையில் தற்போது 1 மோட்டார் மட்டுமே இயங்குகிறது. எனவே விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அரசு கவனத்தில் கொண்டு செல்கின்றேன். உடனடியாக செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மணவாற்று கடைசியில் வேளாங்கண்ணியில் ஒரு இரவை பாசன திட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கி வந்தது. இந்த இரவை பாசன திட்டத்தின் மூலம் வேளாங்கண்ணி, தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர் விவசாயிகள் பலன் பெற்றனர். தற்போது முழுவதும் இயங்கவில்லை. ஆகவே அரசு உடனே அதை சரி செய்ய வேண்டும். விவசாயிகள் பயன்பெற உதவிடுமாறு தங்கள் அரசு கவனத்திற்கு இதையும் கொண்டு வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாங்கண்ணிக்கு 2 பேட்டரி கார் கொடுத்து சொந்த நிதிகள் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்லி முடிங்க. பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அனைத்து சட்டமன்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.